கடைசி நிமிஷத்துல நீ வந்து கேவலமா பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. ஆமாண்டி ராதிகா, இந்த கல்யாணம் நடந்திருக்குண்டி. இப்படி மொத்தத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டியேடி. கல்யாணம் நடக்கும்னு சந்தோஷமா இருந்த வீட்டை இப்படி அழ வச்சுட்டு வந்துட்டியே. ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து யூஸ் இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஒவ்வொருத்தரோட காலையா விழுந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாம் இவளால. இதுக்கு மேல இவ தலையெழுத்து என்னவோ அது அப்படியே நடக்கட்டும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. ரஜினி, ரஜினி, ஏண்டி யார் சொல் பேச்சியாச்சும் கேட்டு நடந்திருக்கிறியாடி? ஏன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன்னு ஆடுனா இப்படித்தான் நடக்கும். எல்லாம் என் தலையெழுத்து, தலையெழுத்து. ஆண்டி, என்ன தம்பி இதெல்லாம்? பார்த்து மாமா, பார்த்து வாங்க. பொறுமை. என்னங்க, குடிக்க பால் இல்ல கஞ்சி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஏதாவது கொஞ்சம் குடிங்க. சரி, நம்ம எல்லாம் வெளியே இருப்போம். அப்பா தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம வெளியே போலாம். அப்பா, எங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, சும்மா கூப்பிட்டு பேசினாங்க, அவ்வளவுதான். ராதிகா வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்கிட்டா. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா, கவலைப்படாதீங்கப்பா. அப்பா, ஒண்ணும் இல்ல. நாங்க அங்க போகவும் ரஜினியும் ராதிகாவும் வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமா மாமா, நம்ம வக்கீலும் அங்க வந்துட்டாரு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிய லேட் ஆனதால ரஜினியை நாங்க அனுப்பி வச்சோம்ப்பா. என்னங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க. அவங்கதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, எதையும் யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. ஆமாப்பா. அத்தை, அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நம்மளாம் வெளியே இருப்போம். அரவிந்த், வா. ரிலாக்ஸா இருங்கப்பா. இத பாருங்க, நல்லா தூங்குங்க. ஒரு குரல் கொடுத்தா நான் ஓடி வந்துருவேன், சரியா? என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா நான் கடவுளை வேண்டாத நாளே இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கடவுள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் இதுங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டா நான் என்னதான் பண்ணுவேன்? ஐயோ, அவ பண்ணது தப்புதான். அதுக்காக அவளை இப்படி அடிக்கணும்? பாவம், அவளே மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கோவப்பட்டு பேசுறா. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ரஜினி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை திரும்பவும் நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கா. இப்ப எல்லாமே வீணா போயிடுச்சு. சரிம்மா, அதெல்லாம் கூட இருக்கட்டும். இப்ப இல்லன்னா கல்யாணத்தை அப்புறம் கூட அவங்களுக்கு புரிய வச்சு நடத்திக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும்? அவ பாட்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. கோவம் வரதானே செய்யும்.
ஏய் ரஜினி, அம்மா ஏய், நில்லுடி. அம்மா இல்லடி, மறுபடியும் அடிச்சிட போறாடி. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் அடிக்க மாட்டா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ராதிகா, கையெடுக்கா. ராதிகா சாரி டி. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. அதான் கோவத்துல அடிச்சிட்டேன். ராதிகா இங்க பாரு ராதிகா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எத்தனை பேரு என்னெல்லாம் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு நான் எதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு போராடுறேன்? உனக்காக தானே. நான் மட்டும் என்ன செஞ்சேன்? அரவிந்த் வேணும் தானே நானும் அப்படி செஞ்சேன். உனக்கு அரவிந்த பிடிக்கும்ல? அப்படின்னா ஒரு காரியம் செய்யும் போது இத அவனை ஹர்ட் பண்ணுமான்னு யோசிக்கணும்ல. அவனோட ஃபீலிங்ஸ், அவன் ஃபேமிலி எல்லாத்தையும் நீ மதிக்கணும்ல. நீ கோவத்துல எதையுமே யோசிக்காம பண்ணதுனால அவன் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பான். அவன் அப்படியானா உனக்கு பரவாயில்லையா? அரவிந்த் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனப்போ நான் எவ்வளவு ஹர்ட் ஆனேன். அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன். நீங்களும் இப்படி கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. ராதிகா, அங்கதான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா எல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கும். எப்படியாச்சும் அவங்கள மீட் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். ஆனா அவங்கள மீட் பண்ண வேற வழியே தெரியல. அதனால எல்லாத்தையும் திருப்பி தரேன் வாங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டேன். ஆனா நான் வந்து பாக்கும்போது அங்க நீ நகை புடவை எல்லாத்தையும் நிஷா கிட்ட கொடுத்துட்டு இருந்தியே. இல்ல ராதிகா, நீ பாக்கும்போது அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கிட்டே திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிஷா கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு இருந்தேன். நிஜமாவா? சத்தியமா. இப்போ நீ பேசுனதெல்லாம் நினைச்சு பாரு, அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? அக்கா, அரவிந்த் என்னை விட்டு போயிடுவாரோங்கிற பயத்துல தான் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன். எனக்கு அரவிந்த் வேணும்க்கா. நான் அவரு கூட வாழணும்க்கா. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்க்கா. ப்ளீஸ்க்கா. ராதிகா, அவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ராதிகா, என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. எதுவா இருந்தாலும் ஒரு 2 நாள் போகட்டும், அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். அக்கா, அக்கா சொன்னா கேப்பல்ல. போ, எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாம நிம்மதியா தூங்கு. அப்பதான் உனக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகும். என்ன பண்றதுன்னு நாளைக்கு யோசிக்கலாம். தூங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சிரிப்பு? இல்லங்க, கோவமோ சிரிப்போ எல்லாமே உங்க மனசுல இருந்தாங்க வரும். உங்களுக்கு இந்த மாதிரி பொய்யா நடிக்கிறதெல்லாம் செட்டே ஆகலங்க. சரி சொல்லு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க பண்ணுவேன்?
என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். எது உன் வேலை? மொபைல் பார்க்கறதா? ஏங்க நீங்களே மறந்துட்டீங்களா? என்ன? என்ன? என்ன இந்த வெயிட்டோட சீக்ரெட் ஏஜென்ட்டா நீங்க தானே அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. மறந்துட்டீங்களா? மொபைல் யூஸ் பண்ற மாதிரியே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சரி. என்ன நோட் பண்ண சொல். பார்த்திபா, என்ன அது? நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. எங்க அக்கா சொன்னப்ப கூட நான் நம்பல இந்த அளவுக்கு ஒருத்தங்களால குடும்பத்து மேல பாசமா இருக்க முடியுமான்னு. நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அத நினைச்சாதான் ஆச்சரியமா இருக்கு. ராதிகா பண்ணிட்டு வந்த வேலைக்கு நானா இருந்தா அவளை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கே அவ்வளோ கோவம் வருது. நீங்க அவளை அடிச்சது தப்பே இல்லைன்னு 100% தோணுச்சு. ஆனா இப்ப நீங்களே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்களும் அமைதியா வரீங்கல்ல, இதாங்க எனக்கு புரியல. பார்த்திபா, நீயும் சரி, என் வீட்ல இருக்கிறவங்களும் சரி, என்னை இந்த வீட்டு பொண்ணா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா தான் பாக்குறீங்க. ஆனா நான் ஒவ்வொன்னும் செய்யும் போதும் நமக்கு ஒரு நல்ல அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருந்தா யோசிப்பேன். ஆனா அரவிந்தோட இடத்துல இருந்து நீங்க ஏன் யோசிக்கவே இல்லைன்னு தான் எனக்கு புரியல. நான் அரவிந்த் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இந்த கண்டிஷன் போட்டு தானே. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், இந்த காதலே வேண்டாம் தான் நான் சொன்னேன். அப்படியும் அவன் கேட்க தயாரா இல்ல. உங்க அக்காவுக்கு கூட தெரியுமே. நீங்க 1000 சொல்லுங்க, என்னால ஏத்துக்கவே முடியல. எதை ஏத்துக்க முடியல? ஒரு அப்பாவால கூட குடும்பத்துக்காக இவ்ளோ யோசிக்க முடியாதுங்க. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா இதனால ஏத்துக்க முடியலங்க. நிஜமாவே நீங்க கிரேட் தான். போதும் போதும், சீக்கிரமா போய் தூங்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். குட் நைட். நிஷா, வெளியில கிளம்புறியாமா? வெளியில கிளம்புறியாவா? நீயும் தான் என் கூட வர. நாம ரஜினி வீட்டுக்கு போறோம், வா. மா, என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா இப்பதான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுவும் பேசாதக்கா. எப்படி சுத்தினாலும் கடைசியில அம்மாவும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? நீயா அப்படி நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும் நிஷா? உன்னை நான் எங்கேயாவது விட்டு கொடுத்திருக்கனா? நீ தான் எதையும் புரிஞ்சுக்காம கோபப்பட்டு பேசுறதே வழக்கமா வச்சிருக்க. நீங்க நல்லா இருக்கணும், இதோ இவ லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் எல்லாமே செஞ்சேன். இப்ப நீங்க எல்லாருமே நல்லவங்க, நான் கெட்டவளா? அப்படின்னு யார் சொன்னா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என் தாலிக்கு ஒரு கண்டம் வந்து அதுவும் நீங்கி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலான்னு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அக்கா, நீ எதுவும் பேசாம கூட வந்து நின்று இந்த கல்யாணத்தை நடத்துற வழியை பாருக்கா. நீ என்னைக்கு வந்தியோ அன்னையில இருந்தா எல்லா பிரச்சனையும். அது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டேய், தேவைதான்டா, எனக்கு தேவைதான். அவன் கிட்ட கோவப்படாத நிஷா. நீயே யோசிச்சு பாரு, நீ வந்த முதல் நாள்ல இருந்து ஒரு நாளாவது அவன் கிட்ட சிரிச்சு பேசிருக்கியா? ராதிகா இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருந்தா. நீ எப்ப ராதிகாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தன்னு சண்டைய ஆரம்பிச்சியோ அதுல இருந்து அவ இங்க வரவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவங்க பண்ண தப்பு எதுவுமே உங்களுக்கு தெரியல. கல்யாணத்தை நீ நிறுத்திடுவியோன்னு பயந்து போய் தான் எல்லா தப்பு தப்பா நடந்து போச்சு. மத்தபடி அவங்க எந்த தப்பும் பண்ணலையே. ஆமாண்டி, நீ தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி இவ்ளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே சந்தோஷமா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு எல்லாருக்கும் எவ்வளவு மனசு கஷ்டம்னு. சரி, நானே குற்றவாளியா இருந்துட்டு போறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என் கூட நீயும் கிளம்பி வா. ஆனா அங்க வந்து எதுவும் பேசக்கூடாது. எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். ராதிகா இந்த வீட்டு மருமகளா வாழணும்ன்றது ரஜினியோட ஆசை. ஏன் தாலிய காப்பாத்தி கொடுத்தவளோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட ஆசை. என்ன புரியுதா?
வா கிளம்பு. அரவிந்த் போயிட்டு வந்துடுறேன்பா. ம். சங்கரி, ஆ? இந்த வாரம் எல்லாருக்கும் மறக்காம இஞ்சி தட்டி கொடுக்கணும். இந்த கல்யாண குழப்பத்துல 2 வாரமா யாருக்குமே கொடுக்கல. ஆமாமா, நானே நினைச்சிட்டு இருந்தேன். சரி இந்த ம், சங்கரி, நான் போய் தேங்காயை உடைச்சு எடுத்துட்டு வரேன். அதையும் திருப்பி கொடுத்துரு. என்ன? சரிம்மா. ரஜினி, நீனும் சாப்பிடவே இல்லையே? ஆபீஸ் கிளம்பணும்ல, லேட் ஆயிடுச்சே. இல்லக்கா, மத்தியானம் கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும். அதுக்காக சாப்பிடுற வேலைக்கு சாப்பிட வேண்டாமா? வா, நான் போய் எடுத்து வைக்கிறேன். ராதிகா முரளி எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீ வா. இந்தாம்மா. ம். வா. ரஜினி, இவங்க இருமா. வாங்கம்மா. ரஜினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உள்ள வாங்க நிஷா, வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருமா. அக்கா எடுத்துட்டு போ. ம், நல்லா இருக்கீங்களா? சம்மந்தியம்மா, ரஜினி நடந்ததெல்லாம் சொன்னா சம்மந்திக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லங்க, நல்லா இருக்காரு. ரஜினி தான் வந்து அவரை காப்பாத்தி கொடுத்துட்டாளே. அவ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. ராதிகா இல்லைன்னா அப்பாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அத மறந்துருங்க. ராதிகா கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கிற பழக்கமே உங்க வீட்ல கிடையாதா? யாரோ தப்பு பண்ணுவாங்க, யாரோ மன்னிப்பு கேட்பீங்களா? நிஷா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சாரிங்க, அவ பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? யார் மேல கோவம் இருந்தாலும் இவளுக்கு ஓ மேல கோவம் இல்ல ரஜினி. இத யாராச்சும் கேட்டாங்களா இப்ப? என்னங்க? தேங்க்ஸ்மா. எடுத்துக்கோங்க. சங்கரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். பசங்க இருந்தாங்களே, எங்க காணோம்? அவங்க அப்பா கூட வெளியே போயிருக்காங்க. ஓ, என்னடா இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கே? இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்க மனசுக்குள்ள ஓடும். எப்படி கேக்குறதுன்னு தயங்குறீங்க போல இருக்கு. நானே சொல்லிடுறேன். அரவிந்த் ராதிகா கல்யாணத்துல ஏன் இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை வருது, அத சரி பண்ணி மறுபடியும் எல்லாம் கூடி வரும்போது மறுபடியும் வேற பிரச்சனை வருது. நானும் எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேம்மா. எனக்கு தெரியும் ரஜினி. ஒரு சூழ்நிலையில இதோ இவ ஃப்ரெண்டோட தங்கச்சிய கூட அரவிந்துக்கு பேசணும். ஏனே தெரியல, அந்த சம்பந்தமும் நின்னு போச்சு. கோவில்ல நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னப்ப ராதிகாவுக்கு உங்க பையன் கூட தான் கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே பிரச்சனை வந்துருச்சு. என் தாலிக்கு கண்டம் வந்து நீங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சே. ஆனா அதுல இருந்து காப்பாத்த கடவுள் ரஜினி எதன அனுப்பி வச்சாரு. அம்மா அழாதீங்க. வாங்கம்மா, வணக்கம். நீ செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செஞ்சாலும் ஈடாகாத ரஜினி. ஆனா என்னால செய்ய முடிஞ்சத செஞ்சே ஆகணும்னு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா இத பாருங்க,
எவ்வளவு சிக்கல் வந்தாலும் இந்த கல்யாணத்தை கூட இருந்து நடத்துவேன்னு கருப்பசாமி வாக்கு சொல்லுச்சு. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரஜினி, இந்த கல்யாணத்தை நடத்த எல்லா ஏற்பாட்டையும் கவனி. ராதிகா அரவிந்த் கல்யாணத்தை நாம சந்தோஷமா நடத்த போறோம். நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? நிஜமாவா? ஏங்க நம்பிக்கை இல்லையா? இல்ல இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்க ஏதாச்சும் முடிவு பண்ணிருக்கீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கு மேலேயும் இதெல்லாம் ஒத்து வருமான்னு எனக்கே நம்பிக்கை இல்லம்மா. அதுவும் இல்லாம நீங்க கோவத்துல இருப்பீங்கன்னு அம்மா பயந்துட்டு இருந்தாங்க. அதான். ரஜினி, எனக்கு எந்த கோவமும் இல்ல. மனசாரதான் சொல்றேன். ராதிகாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க எனக்கு பரிபூரண சம்மதம்.